Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ரவிச்சந்திரன், காங்கிரஸ் எந்த துரோகமும் நாங்கள் என்னைக்கு பண்ணதில்லை. நாங்கள் எங்கள் கட்சியினுடைய முடிவு எடுத்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். திமுக இப்படி தவறான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னு சொல்கிறார். உண்மை என்னென்னா, ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடியே இந்தி கூட்டணியிலேருந்து காங்கிரஸை விலக்க வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கை கெஜ்ரிவால் போனதுக்கப்புறம் மமதா கிட்டேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. பட் அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தது ராகுல், அது நம்ம ஸ்டாலின் ஐயா தான். இல்லைங்க, அவங்க கொஞ்சம் இங்கே வச்சு செய்யலாம், ஒரு 4% வச்சுருக்காங்க, விட்டுட்டா தப்பாயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லைங்க, வச்சு ஆட்சி செய்யலாம் அப்படின்ற மாதிரி கரெக்டாக புரிஞ்சுக்கோங்களேன். தமிழில் டபுள் மீனிங் ஏன் பார்க்குறீங்க? நான் நேர்மையாக தானே சொல்கிறேன். ஸோ இப்போ முடிவு பண்ணாங்க. இது ராகுல் காந்திக்கு சரியான ஒரு விதத்தில் உறுத்திக்கிட்டு இருந்தது. பட் வெளியில் போகிறதுக்கு எதுவும் வழி இல்லாமல், போக்கிடம் இல்லாமல் இருந்தாங்க. தாவேக்காங்கிறது ஒரு பெரிய விஷயமா வருது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே உண்மையிலேயே நேர்மையாக தாவேக்காவோட ஒரு கூட்டணி வைக்கணும்னு நினச்சாங்க. எப்படி சிவாஜி கணேசன் ஐயா ஒரு 30 சீட்டு 89 திமுக கொடுத்த போது வேண்டாம், எனக்கு 150 ஜானகி மேடம் கொடுக்குறாங்கன்ட்டு போய் அதோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சதோ, அதே மாதிரி இவங்க சிதம்பரம் பேச்சை கேட்டுட்டு அனாவசியமாக திமுகவுடைய கூட்டணியில் கண்டினியூ பண்ணாங்க. கடைசியில் 5 சீட்டு அவங்க வெற்றி பெற்றாங்க. ஸோ திமுக என்ன நினச்சிது, நான் எல்லா கட்சிக்கும் ஒரு 5 மீட்டர் ரோப் விட்ருக்கேன், அதுக்கு மேலே தாண்டக்கூடாது, அது வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் சுதந்திரமாக போகலான்னு. இப்போ எப்படி கம்யூனிஸ்ட்டு பண்ணிச்சோ அல்லது விசிகா பண்ணாங்களோ அதே மாதிரி காங்கிரஸும் அமைதியாக இருப்பாங்கன்னு நினச்சாங்க. நல்ல வேலையாக திடீர்னு ஏதோ ஒரு ஞானோதயம் டப்புன்னு போய் தாவேக்கால போய் அவங்க சேர்ந்தது அவங்க எடுத்த நல்ல முடிவு. அதாவது எது ப்ரீபோல் அலையன்ஸாக இருந்திருக்க வேண்டுமோ அது போஸ்ட்போல் அலையன்ஸாக வந்ததுங்கிற அடிப்படையில் அதை நான் துரோகம்னு பார்க்க மாட்டேன். திமுகவுக்கு செய்தால் அது துரோகமே இல்லைங்கிறது என்னோட அடிப்படை அபிப்பிராயம். அது ஒரு பக்கம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க போயிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது திமுகலேருந்து எல்லாரும் கூட்டணியிலேருந்து எல்லாரும் பை போயிட்டு வராங்க, நாங்கள் உங்களோட தான் இருக்கோம், ஆனால் அங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. உண்மை அது இல்லை. திமுக தான் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஒருத்தரை ரிலீஸ் பண்ணுது, நீங்கள் போய் தாவேக்காவோட கூட்டணி அமைச்சு. இல்லை, காங்கிரஸ் தான் ஓடி போயிட்டாங்க. காங்கிரஸ் ஓடி போயிட்டாங்க. அவர் திமுகவுக்கு கடுப்பே என்னென்னா, இவங்கெல்லாம் சொல்லிட்டு போனாங்க, நீ சொல்லாமல் போன அப்படிங்கிற மேட்டர் தானே வழியாக வேறு எதுவும் கிடையாது. ஒவ்வொருத்தரையாக ரிலீஸ் பண்ணி இந்த அறிக்கையெல்லாம் அப்படிலாம் வந்திருக்காது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல தாவேகா விசிகாவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிறத முதல்ல பேசுனது 2016 அவர் தான். கூட்டணி ஆட்சி கொடுப்பேன்னு சொன்னது விஜய். ஜூன் 2024 அண்ணாமலை ஐயா கூட்டணி ஆட்சி தான் தமிழக அரசியலுக்கு விடிவு காலமாக வரும்னு சொன்னார். இது 3 கரெக்டாக நடந்ததா இல்லையா? அப்போ இந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்கணும், திருமாவளவன் ஒரிஜினலாக பண்ண நினைத்தது என்ன அப்படின்னா, ஒரு கூட்டணி ஆட்சிக்குள்ளே வரப்போகிறோம் அப்படிங்கிறது தான். இந்த 4 மணி ஏன் வந்ததுங்கிறது நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நேத்திக்கிலேருந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப ஆழ்ந்து ஆலோசிக்கிறாங்க. அதான் என்ன ஆழ்ந்து ஆலோசிச்சா, பெறணும், எல்லாருடைய ஒப்புதலையும் ஏன் ஆழ்ந்து ஆலோசித்து கடைசியாக ஓட்டு போட்ட அந்த ராமசாமி கிட்டேருந்து மெயில் வந்த உடனே இவங்க லெட்டர் கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக போட்ட கண்டிஷன் இந்த ஆட்சி அதிகார கதையெல்லாம் கிடையாது. வெளியிலேருந்து ஆதரவு, முடிஞ்ச அளவுக்கு நோ தொந்தரவு, அதோடு நிறுத்திக்க. அதுக்கு மேலே போய் நான் உள்ளுக்குள்ளே ஆட்சிக்குள்ளே வர்றேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா, உதயநிதி ஐயா நாளைக்கு ஆட்சிக்கு வரும்போதோ இன்பநிதி ஐயா ஆட்சிக்கு வரும்போது இது மேற்கோள் காட்டப்படும். அதாவது கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியம்னு ஆட்சிப்படும். இது எனக்கு தேவையில்லை, ஒரு பேச்சு கூட கூட்டணி ஆட்சி பற்றி பேசக்கூடாது, வெளியிலேருந்து ஆதரவு. கரெக்டாக கம்யூனிஸ்ட் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, நாங்கள் தான் முடிவு எடுத்தோம். ஆனால் என்ன முடிவு எடுத்தோம்னா, ஆதரவுக்கு மட்டும் அங்கே போகிறோம், மீதி எல்லாம் திமுகவோட இருக்கும். விசிகா இன்னைக்கு 4 மணிக்கு வர்றார். நேற்று நைட்டு நடந்தது உங்களுக்கு தெரியும். வன்னியரசு ஐயா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத ட்வீட் போட்டார். அவர் விசிகாக்குள்ளே இருக்கக்கூடிய திமுக கூட்டணி ஆள் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் போட்டார். திருமாவளவன் ஐயாவுக்கு இது ஒத்து வரல. இல்லை கூட்டணி ஆட்சி வேணும் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காரு. 4 மணிக்கு அவருக்கு என்ன சிக்னல் கொடுத்தாங்கன்னா, எதுவும் பேசக்கூடாது, திமுக கூட்டணியில் தான் இருக்கேன். அதாவது தீய சக்தி என்று விஜய் தொடர்ந்து சொன்ன, எம்ஜிஆர் அவர்கள் பலமுறை சொன்ன ஒரு விஷயத்துக்குள்ளே தான் நான் இருக்கேன். ஆனால் உங்ககிட்ட பிஜேபி வந்துடும். இப்போ நான் எது பேசினாலும் நீங்கள் உடனே கூடவே ஸ்வாகான்னு சொல்லிக்கிற மாதிரி பிஜேபி வந்துடும்ன்றதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் பேசுகிறது கரெக்டாக வரும். பிஜேபி வந்துடும், எங்கேருந்து வரும்? ஒரே ஒரு சீட்டு தான் வின் பண்ணியிருக்குது. அவரும் பாவம் எப்படி வின் பண்ணாருன்னு கமலாலயத்தில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிஜேபி எங்கேருந்து இங்கே வரப்போகுது?
ஆளுநர் தப்பு பண்ணாரு, ஆளுநர் ஆட்டத்தை கலைச்சு விட்டாரு, அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? கிடையாது. இல்ல அப்படிதானே சொல்லியிருக்காங்க. ஆளுநர் வேண்டுமென்றே தாமதப்படுத்துறார், குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்த உங்களுக்கு துரைகரன் பாஜக ஆட்சி ஆளுநர் மூலம் கொண்டு வர பாக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. துரைகரன் ஐயா உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. முதல்ல போய் கொடுத்த லெட்டர்லயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பராம ஒரு லெட்டர் வேற கார்ல வச்சுட்டேன்னு ஒரு தொல்லை எல்லாம் நடந்தது. அவங்க பண்ண தப்புனால அந்த விஷயம் நடந்தது. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்திய சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற வார்த்தையே கிடையாது. கவர்னர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை அழைக்கணுங்கிற வார்த்தை இருக்கணும்னா நீங்கள் கான்ஸ்டியூஷனில் தமிழ் படுத்தினது 2006லேருந்து 2011 வரைக்கும் திமுக ஆட்சியில் தான் பண்ணாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல சர்ச் கொடுத்து பாருங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற வார்த்தையை அம்பேத்கர் பயன்படுத்தியிருக்காரா? கிடையாது. ஆளுநர் ஒரு ஆட்சி நடக்கும் என்று சொன்னால் அந்த ஆட்சி நடக்க வேண்டும், இது சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவர் வந்து ஒப்புதல் கொடுப்பார். நீங்க எஸ்ஆர் பொம்மை வழக்கு அதான் சொல்றாங்க. எஸ்ஆர் பொம்மை வழக்கிலையுமே கூட பேசினது வேற, அது ஒரு ப்ரீபோல் அலையன்ஸா இருந்தது. அதுக்கெல்லாம் உதாரணங்கள் கொடுக்க முடியும். நான் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள வந்துடுறேன். நடக்க போறது ஃப்ளோர்ல தான் காட்டணும், ராஜ்பவன்ல இல்ல அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருக்காங்க. அது நீங்க ராஜ்பவன்ல கேக்குறது தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. பாருங்க, ராஜ்பவன்ல போய் நான் ஆட்சி அமைக்க போறேங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு இவர் பனையூருக்கு வந்திருந்தாருன்னா தானே நல்லது நடந்திருக்கும்ங்கிறது உங்களுக்கு சொன்னது போல பண்ண விரும்பல. இப்ப நடக்க போறது திமுகவின் 2O மைனஸ் மன்னராட்சி. விஜய் அமைக்க போகிற அந்த 120 பேரோட நடக்க போற ஆட்சிங்கிறது என்ன? திமுக சொன்ன திராவிட மாடல் 2.0 தான் தொடர போகுது. மைனஸ் மன்னராட்சி. திராவிட மாடல்ல இருந்து எப்படி ஈவே ராமசாமி ஐயா கிட்ட இருந்து கடவுள் மறுப்பு எடுத்தீங்களோ அந்த மாதிரி திமுக இருந்து மன்னராட்சி எடுத்துட்டீங்கன்னா நம்ம க்ளோஸ் அப் விஜய் வந்துடுறாரு. அதாவது வந்து க்ளோஸ் அப் பயன்படுத்தினா கிட்டக்க வரலாம் அப்படிங்கிறது இப்பதான் நடந்திருக்குது. இப்பதான் அவர் கம்யூனிஸ்ட் அரசுக்கு போற அலுவலகத்துக்கே போகணும்னு நினைக்கிறாரு. இல்லைன்னா யாரா இருந்தாலும் பனையூருக்கு தான் வரணும்னாரு. கவர்னரே அப்படி சேர்த்து பார்த்தாரு. இல்லைங்க, வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு பிறகுதான் போயிருக்காரு. அதான் நியாயங்க. பின்ன சும்மா தொந்தரவு கொடுக்கும்போது போக முடியுமா? திருமாவளவன் ஐயாவும் நேர்மையா என்ன சொல்லிட்டாரு, நீங்க ஆளுநர்கிட்ட முதல்ல போயிருங்க, அவர் கேரளா கிளம்பிட போறாரு, அப்புறம் பிரச்சனை ஆயிடும், அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அடிப்படையில் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 4 கார் மாறி போனாருன்னு இபிஎஸ் திட்டினீங்க, 4 கார்ல போயிட்டு வந்தீங்கிறத தவிர இதுல ஒன்றும் பெருசா நடக்கல. எப்படியா இருந்தாலும் இல்ல முக்கியமான விஷயம் இருக்கு. மக்களுடைய தீர்ப்பு விஜய் ஆட்சிக்கு வரணும்னு தான் இருந்தது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 108 தேங்காய் தான் கொடுத்தாங்கிறதுனால உடைக்க முடியல. அதுதான் மெயின் ப்ராப்ளம். இப்போ அதுலேருந்து நீங்கள் ஒரு 10 பேரை எடுக்கிறதுக்கு விஜய் எடுத்த முயற்சிகளில் இருக்கக்கூடிய தவறுகளை பாருங்க. பிஜேபி இருக்குங்கிறதுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பாமகவோட பேசலை, அதிமுகவோட பேசி இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் கயிறு மேலே நடக்கிற விஷயத்த பண்ண போறீங்களா? யாரு? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். பாருங்க, அதுதான் அவர் சொல்லிட்டார்ல, நான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன், எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல, அப்புறம் நான் திருப்பி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன், எப்படியோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணிருக்காரு. அவரோட மன்னார்குடி காமராஜோட லெட்டர் அவர் எழுதின லெட்டர் இல்ல. இல்லையா ஏங்க, அவர் இப்ப தமிழே எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொன்னா கூட நீங்க கேட்டுக்கு தான் வேணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு இல்லையா? இப்போ கேள்வி என்னன்னா, இந்த ஆட்சி 120 வைத்துக்கொண்டு நடத்தணும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்தால் அது வந்து தமிழகத்துக்கு நல்லது. இங்க தான் நான் ஆளுநரை கொண்டு வர்றேன். ஒரே ஒரு வரியில பேசலாம், ஒரே வரியில முடிச்சிடறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த 120 வைத்துக்கொண்டு ஒரு முடிவையும் உங்களால எடுக்க முடியாது. எந்த முடிவு எடுத்தாலும் இவங்க வந்து வாபஸ்ங்கிற கேள்வி வரும். சரி, கடிவாளம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ரவி. நிறைய சவால்களை அவர் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் சவாலே தொடங்கிட்டுன்னு கோடங்கி சொல்றார். பிஎம்சி பள்ளிகளுக்கான அந்த அனுமதி குறித்து ஆட்சி அமைவதற்கு முன்பாகவே மத்திய அரசு ஒரு கடிதத்தை அனுப்பிட்டு தமிழ்நாடு அரசுக்கு அப்படிங்கிறாங்க. அது குறித்து என்ன முடிவெடுக்க போறார், இங்கே கூட்டணி கட்சியோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தொடக்கத்திலேயே ஒரு கடினமான டாஸ்கோடு தான் ஆரம்பிக்குதா? அது இல்லை அந்த டாஸ்க்கை மத்திய அரசு கொடுத்துட்டா. அந்த லெட்டர் உங்களுக்கு வந்து யதார்த்தமாக எல்லா மாநிலத்துக்கும் எது ஏற்காத மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்ட விதத்தில் தான் வந்ததே ஒழிய இவருக்கு முதலே இக்கட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக வரல. நாளைக்கு 3/7 வரைக்கும் அஷ்டமி, அதனால் 3/15க்கு அவர் பதவி ஏற்கிறாரு. அஷ்டமினா 8 மேட்டர் இப்போ தான் முடிஞ்சது. இதில் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியது, பிசிகா எங்கேயாவது ஆட்சி அதிகாரம் பதவின்னு கேட்டுருமோங்கிற பயத்தில் நேற்றுக்கு நைட்டு ஐயுஎம்எல் பின்னாடி போகிறாரு, இன்றைக்கி டபக்குன்னு அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இவர் 118 இல்லை 119-20 தான் பிசிகா ஆகுது. ஸோ நடக்க போகிறது ஒரு திமுகவுடைய ஆட்சி, மன்னர் ஆட்சி கிடையாது. அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பாருங்கள். நாளைக்கு பிஎம்சிக்கு விஜய் என்ன பண்ணுவார்? இல்லைங்க, இதெல்லாம் ஒத்து வராதுங்க, நாங்கள் இருமொழி கொள்கை தாங்க, ஏழைகளுக்கெல்லாம் இருமொழி கொள்கை தாங்க, பணக்காரங்களுக்கு வேணால் 4-5 மொழி கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்க போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரே இதில் இருக்கக்கூடிய சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்க தான். இப்போ நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது பாமகவுடைய மெச்சூரிட்டி. டு சம் எக்ஸ்டென்ட் எடப்பாடி தப்பு தான் பண்ணார், இருந்தாலும் எடப்பாடியோட மெச்சூரிட்டி.
டிடிவியோடைய மெச்சூரிட்டி. இன்னொரு கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தால்தான் கரெக்ட்னு சொல்லி எடுத்த முயற்சி. பிஜேபி அமைதியாக வாட்ச் பண்ண அந்த மெச்சூரிட்டி. இது ஒரு பக்கம் தன்னுடைய வேலை, இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் ஆட்சி அமைத்து சிறப்பான எதிர்க்கட்சியா செயல்படுவோம்னு சொன்ன திமுகவை நீங்க உள்ள கொண்டு வர இல்ல பொறுப்பான எதிர்க்கட்சியா எங்க இருக்க முடியும்? அவங்க சொன்னாதானே ஆதரவு கட்சியே. அவங்க இந்த 8 பேர் ஓகே. ஏங்க, திருமாவளவன் ஐயா ஒரு ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னா அவர் நியாயமாக அதிகார பகிர்வு கேட்கறது நியாயம் தானே. அதில் ஏதாவது தப்பு இருக்கா? அவரோட இயல்பு தானே அது. அதை கூட கேட்க விடாம நாங்கள் திமுகவில் தான் இருக்கிறோம், ஆனால் உங்களோட இருக்கிறோம், தீய சக்தியோட தான் இருக்கிறோம், இருந்தாலும் தூய சக்தியோட வருகிறோம். இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா மென்டல் ஆயிடுவீங்க. அதனால அப்படியே விட்டுருங்க. நடக்க போறது நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு நடுவில் சில பக்கத்தை மறந்துடணும். இது மறந்துடலாம், திருப்பி வேற பக்கம் வரும், வேற பக்கம் வரும். நீங்க கம்யூனிஸ்ட் வந்து எப்படி மன்மோகன் சிங் ஆட்சிக்கு அமெரிக்கா ஒப்பந்தம் போடும்போது ஒரு குடல்பிடி கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி இங்க சீனாவுக்கு எதிராக நீங்கள் வேலை செய்கிறீங்க திடீர்னு ஒரு நாள் கிளம்பி போயிடலாம். திமுக சொன்னால் இந்த 8 பேர் உங்களோட இருப்பாங்க, திமுக சொல்லலையா இந்த 8 பேர் வெளியில போயிருவாங்க. இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. அஷ்டமியை தாண்டி நவமியில் அவருடைய ஆட்சியை கொண்டு வர போறாங்க. இதுவுமே பகுத்தறிவு திமுக திட்டமிட்டு இருக்கோம். நேத்திக்கோ முந்தானத்துக்கோ கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்க போறாரு. கரெக்டா கொண்டு போய் 8க்கு 9க்கு நடுவில் கொடுங்கிற மாதிரி ஒரு சேனலே பண்ணியிருக்காங்க. அடிப்படையில் ஒண்ணே மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இப்ப நடந்த எந்த விஷயமுமே தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்களை பாதிக்காது. நீங்க எல்லாரும் சொல்றீங்க இல்லையா, இத்தனை லட்சம் கோடி செலவாகும், இதெல்லாம் கொடுக்குறேன்னு இருக்காரு. அதற்காக அவர்கள் விஜய்க்கு ஓட்டு போடவில்லை. நாளைக்கு அவர்கள் விஜயிடம் போய் எனக்கு ஏன் நீ வந்து தாலிக்கு தங்கம் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்க போறது இல்லை. ரொம்ப சிம்பிள். 2500ங்கிறதோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இப்ப திமுக என்ன சொல்லுது, உன்னாலெல்லாம் 2500 கொடுக்க முடியாது, நீ எப்படி சொன்னியோ எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் கொடுத்துட்டு இருந்த 1000 நீ கொடு. எல்லாமே அதாவது புறந்தள்ளப்பட்ட ஒரு கட்சி, எதிர்கட்சியாக உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை. திமுக எதிர்ப்பை வைத்து தான் அதிமுகவும் வருது, தட் இஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியும் வருது, தாவேகாவும் வருது. ஆனா இப்ப அவங்க தான் சொல்றாங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த அளவுக்கு பண்ணலாம். இப்படியும் யோசிக்கலாம்ல. இன்னைக்கு அதிமுகவினுடைய 36 எம்எல்ஏக்கள் தனியா ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. ஏன் அது பாஜகவினுடைய ஆலோசனையின் பேர்ல, பாஜகவினுடைய வழிகாட்டுதல்ல அதிமுகவே ஒரு பிரிவா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து பாஜக ஆட்சியை மறைமுகமா நடத்துறதுக்கான முயற்சியா இருக்கு. ஊர்ல மண்ணு பிள்ளையார் பண்ணுவாங்க. மண்ணு பிள்ளையார் பண்ண உடனே மஞ்சள் ஊத்தின உடனே அவர் பிள்ளையார் ஆயிடுவார். அந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கும் பாஜக. இப்போ விஜய், நீங்க இப்படி ஒரு கேள்வி இருக்கு, விஜய் நீங்க விஜய் விஷயத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. இந்த 8 பேரை நம்பி நான் பண்ண முடியாது. இவங்க சிக்கல் கொடுக்குறாங்க. அதிமுக இருந்து ஒரு 15 பேர் இன்னைக்கு வந்தா அவங்க எம்எல்ஏ பதவி இன்னும் ஏற்கல. ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் அவங்களுக்கு வராது. 2/3 கேள்வியே அவங்களுக்கு வராது. இன்னைக்கு அவங்க வந்து எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான், எம்எல்ஏவாக இன்னும் பதவி பிரமாணம் எடுத்தவர் இல்லை. ஸோ 15 பேர் வந்து ஒன்னா ரிசைன் பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு ரிசைன் பண்ணிடுறாங்க, திரும்பி தாவேகா மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 6 மாசம் மட்டும்தான் இந்த 8ஓட இருக்கக்கூடிய தொல்லை, அல்லது நேரடியாக வந்து தாவேகாவோட கலந்து விடுகிறார்கள் அப்படின்னு வந்ததுன்னா அப்பதான் விஜய்க்கு உண்மையிலேயே நேர்மையா ஆட்சியை நடத்த முடியும். இந்த 15 பேர் பிரச்சனை பண்ணா இந்த 8 பேரை வச்சு தப்பிச்சுக்கலாம். இந்த 8 பேர் பிரச்சனை அதிமுக வந்தால்தான் தாவேகாவுடைய ஆட்சி ஒரு எந்த அழுத்தம் இல்லாம இருக்கு. அப்படி ஒரு திட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வர. புரிஞ்சுக்கோங்க, அது நடக்கலன்னா என்ன? ஆல்ரெடி இப்ப எல்லாத்துக்கும் ஏன் பாஜக கூப்பிடுறீங்க? ஆல்ரெடி ஒரு திட்டம் போட்டாச்சு. இந்த திட்டத்தின் அடிப்படையில அவர்கள் வந்தாங்கன்னா அது கட்சி தாவலே போகாது, ரிசைன் பண்ணிடுவாங்க. வேற ஒரு புது ஒரு கோணத்தை வந்து கொண்டு வராங்க. அங்கதான் எனக்கு இன்னொரு கேள்வி இல்ல, அங்கதான் எனக்கு இன்னொரு கேள்வி வருது. 4 மணிக்கு சொன்ன விசிகா முடிவு சொல்லல. அதே 4 மணிக்கு எல்லா ஊடகங்களிலும் ஒரு செய்தி வருது, வேலுமணி சிவி சண்முகம் ஒரு ஆலோசனை நடத்தி பண்ணப்படுகிற ஒரு விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பட்டனை தட்டினது திமுக, அங்க பிளந்ததுன்னு உடனே தான் இங்க ஆதரவு கடிதம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பதட்டம் எங்க வந்திருக்கு அப்படின்னா, இந்த பக்கம் அதிமுக ஆலோசனை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய ஆதரவே தேவைப்படாம அவங்க போயிட்டாங்கன்னா நம்ம இந்த 8 பேருமே தேவைப்படாத 4 கட்சிகளுக்குமே வாய்ப்பு இல்லாம போயிருக்கிற பதட்டத்துல தாமதிச்சுட்டே வந்தவங்க சட்டுன்னு 4:30க்கு ஆதரவு. அந்த 15 பேர் பேரை பாருங்க, இவங்க எல்லாருமே பாஜக வந்தா அதிமுக அழியும்னு சொன்னவங்க. சோ திமுகவுடைய கான்செப்ட் என்னன்னா, எங்க பொழந்தாச்சு, இங்க நீ போய் சேர்ந்துக்க. இப்ப வந்து இவங்க சேர்ந்ததுனாலதான் விஜய் ஆட்சி அமைச்சதா நீங்க நினைச்சிட்டீங்க. அந்த 15 பேர் வர்றதுனாலதான் ஆட்சி நிலைக்க போகுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அந்த 15 பேர் யாருன்னு பாருங்க, பாஜகவை எதிர்த்தவர்கள். ஆனா வந்து இப்ப அண்ணன் சொல்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போதும் இந்த ஆட்சியை
நிர்வாகம் பண்றது பின்னாடி இருந்து திமுகவா? ஆமா, திமுகவா பாஜகவான்னு கேட்க வர்றீங்க நீங்க. பாஜகவே இல்ல முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள நீங்களே நான் தான் சொன்னேன். ஏன்னா அந்த கூட்டம் தொடங்குவது, அது நடத்துவது, பேசுவது, அவர்கள் எல்லாரும் யாருக்கு இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட வந்து அதிமுக வந்து ஒரு 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி தலைமையில் இருக்கும்போது அவர்களை பின்னால் இருந்து இயக்குவது பாஜகன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்களா? அது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. அது இல்ல. ஆனால் இன்றைக்கு புறச்சூழலும் காலச்சூழலும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா நிச்சயமாக அது திமுகவா அல்லது பாஜக பின்புறத்தை இயக்குதான ஒரு கேள்வி இயல்பாகவே அதற்கான வாய்ப்பே இல்லை. இங்க இருந்த கட்சி எந்த கட்சியுமே போகல, இங்க போயிட்டாங்க 5 பேர். அது யாருமே ஒருத்தர் கூட போகல. அதனாலதான் சொல்றேன், இங்க போயிட்டாங்க. நீங்க சொல்றீங்க கேள்விக்கான வாய்ப்பு இல்ல. காத்திருந்தார் திருமாவளவன். அந்த தாமதத்துக்கு காரணமே அவங்க போயிட போறாங்கிறதுனால இவர் முன்னாடி போயிட்டாருன்னு சொல்றீங்க. அப்ப அந்த கூட்டம் எதற்காக நடத்தப்படுது? எடப்பாடி பதில் போட்டாருங்க புதிதாக. அதுக்கு பிறகுதான் அந்த கூட்டம். அதுதான் அந்த வாழ்த்து போட்ட பிறகு தனியாக ஒரு அணி பேசப்படுகிறதுனா எதனால்? அதுல இன்னொரு பெரிய சிக்கலையும் நம்ம பார்க்கணும். இப்ப லீமா ரோஸ் என்கிறவர் முதல் முறையாக எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அரசியல் என்பது இந்த மாதிரி பிரதானமான பெரிய கட்சிகள் அவங்க இல்ல. அதுக்கு முன்னாடி இருந்தது வேற ஒரு சிறிய கட்சிகள் தான் இருந்தாங்க. அவர்கள் பத்திரிகையாளர்களும் பதில் சொல்லிட்டு போறாங்க. ஒரு வேலுமணியோ முன்னாள் அமைச்சர்களோ மூத்தவர்களோ பதில் சொல்லல. ஆனால் இவர்கள் தான் 2 முறை என்ன சொன்னாங்கன்னா தாவேகாவோடு நாங்கள் பேசிட்டு இருக்கோம் சொன்னாங்களா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வருவாருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்ற சார் நான் திரும்பவும் சொல்றேன். இல்ல அந்த பேச்சு மட்டும் இல்ல, திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது அதிமுக ஆட்சி அமைக்கிறது பின்னாடி இந்த தகவல் எல்லாம் வெளியிடப்பட்டதா வந்தது. அது இல்ல. நான் வரேன் இல்லன்றாரு. என்ன சொல்லிடுறேன் ஐயா, நான் சொல்லிடுறேன். இல்ல நான் நேரம் இல்ல, நான் ஒரே வரிதான். ஒரு வரி சொல்ல விடுங்க. 15 பேரும் யார் அந்த 15 பேருன்னு பாருங்க. அவர்கள் எல்லாருமே பாஜகவை வெறுத்தவர்கள், அதிமுகவில் இருந்தவர்கள். நீங்க பணம் கொடுத்தவங்க தான் பேசுவாங்க. அது மாறும் பட்சத்துல கண்டிப்பாக விஜய் மேல நீங்க விமர்சனமே வைக்காதீங்க. காமராஜ் ஐயா சொன்ன 6 மாதத்தை இவருக்கும் கொடுங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்க பார்க்க வேண்டியது அங்க அதிமுக பிளக்கிறதுக்கு இங்க ஆட்சி கவர போகுது, ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், ஜனாதிபதி ஆட்சி வரும்னு சொல்லி அங்க பிளந்த உடனே இங்க கொண்டு போய் IUML லெட்டர் கொடுக்குறாங்க, VCK லெட்டர் கொடுக்குறாங்கன்னு 120 முடியுது. சூத்திரதாரி திமுக. திமுக 2 மைனஸ் மன்னர் ஆட்சி, விஜய் ஆட்சி. நன்றி. ஜனத்தின் குரல் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.